மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று உதயநிதி அவர்களுக்கு கருணாநிதி அவர்கள் பேரனும் ஸ்டாலின் அவருடைய மகனுமான உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்று பார்த்துருக்காங்க. அந்த வேலை, அந்த முக்கியமான பரிசு இருக்கு இல்லையா, அது நிறைய பேருக்கு தெரியல. இதன் மூலமாக தெரியப்படுத்துற எங்களுடைய கடமைனால அதை தெரியப்படுத்த விரும்புகிறோம். செய்தி நிறுவனங்கள்லாம் போட்டது உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரு? திமுக. அதை எல்லா செய்தி நிறுவனமும் போட்டுச்சு. ஆனால் இதை போட்டிருக்கணும். இதை போட்டுதான் வச்சுக்கோங்க, மக்கள்கிட்ட நல்ல விதமாக என்ன பரிசு கொடுத்தான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது என்ன பரிசுன்னு கேளுங்க. அது என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இல்லையா, பல்கலைக்கழகங்கள், இந்த பல்கலைக்கழகங்கள் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாருமே கார்பஸ் ஃபண்ட் ஒதுக்குவாங்க. அது எதற்காக ஒதுக்குவாங்க அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வச்சுக்கோங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை ஐஐடி வச்சுக்கோங்களேன். ஐஐடியை பொறுத்த வரைக்கும் கார்பஸ் ஃபண்ட் ஒன்று இருக்கும். ஒரு 1000 கோடி 1200 கோடி அதோட இருப்பில் இருக்கும். அந்த 1200 கோடி எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாணவர்கள் இருக்காங்களே, அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க மட்டும் கிடையாது, படித்து வெளியேறி ரிசர்ச்சோ இல்லாட்டி ஆய்வுகள் பண்ண, நீங்கள் தமிழ் சேர்ந்துட்டு ஜெர்மனியில் கொண்டு காசு கொடுத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆய்வுகள் பண்ணுறதுக்கு மொழி சார்ந்த எல்லா விதமான ஆய்வுகள், அந்த மாதிரி ஆய்வுகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அதுக்கு அந்த நிதியை செலவிடுவாங்க. அதுக்கடுத்து அதோட கட்டமைப்பு இருக்குல்ல, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மூன்றாவது மிக முக்கியமாக அங்கே வரக்கூடிய பிற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபெல்லோஷிப்லாம் கொடுத்து அவங்கள ஒரு 6 மாதம் ட்ரைனிங் உள்ளே கொண்டு வரது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதுக்காக நிதி ஒன்று ஒதுக்குவாங்க. அது பேர் கார்பஸ் ஃபண்ட் பேர். இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அதை கூட்டிட்டாங்களா, அதை பெரிய அளவில் அதிகப்படுத்தி வழங்கியிருக்காங்களா, அதுதான் கிடையாது. அது என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கார்பஸ் ஃபண்ட் இருக்கக்கூடிய 300 கோடி, அது ₹1 கூட எந்த காலத்தும் அதிகரித்தது கிடையாது. 1980களில் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் இந்த யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகங்கள் இதில் எல்லாமே இந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்ட அந்த பல்கலைக்கழகங்கள் தாங்களே இயங்குன்றதுக்காக இந்த கார்பஸ் ஃபண்ட் இல்லையா, இந்த ஃபண்டை ஒதுக்குறாங்க. இந்த ஒதுக்கி எல்லாத்தையும் ஒரு 300 கோடி 400 கோடி இருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்தது யார்? உதயநிதி அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அந்த ஃபண்டுலேயும் கை வச்சிட்டாங்க. எப்படி? அந்த நிதி மேலேயும் கை வச்சிட்டாங்க. அந்த நிதி மேலே கையை வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில, அதை சொல்லியிருக்கீங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் அது ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஒட்டு மொத்தமாக தள்ளாடிச்சு. எது? நிதி இல்லாமல். அதுக்கு ஒரே காரணம் இந்த கார்பஸ் ஃபண்டை முழுமையாக காலி பண்ணது. அதை முழுசாக வலிச்சு நக்குனானுங்க, அந்த யூனிவர்சிட்டி காலி. ஏன் அப்படின்னா, ஒரு யூனிவர்சிட்டி வச்சுக்கோங்க, ஒரு கார்பஸ் ஃபண்ட் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பட்ஜெட்டோ எதுவுமே அதோட தாக்கத்தை உருவாக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கி அது தன்னைத்தானே இயங்கிக்கணும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ஸ்டாஃப் இருக்காங்க, ஒரு 500 1000 பேர், அதில் ஒரு 200 பேர் ரிட்டையர் ஆகி இருக்காங்க வெளியே அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கல ஆரம்பித்து, அங்கே ஆய்வுகள் நடத்துகிறத தொட்டு, மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபெல்லோஷிப் கொடுக்குறத தொட்டு, பிற எல்லா விதமான நடவடிக்கைகளுக்குமே எதை பயன்படுத்துவாங்கன்னா கார்பஸ் ஃபண்டை பயன்படுத்த மாட்டாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வட்டி இருக்கு இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் சொல்லுவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுத்து மாதம் அவங்க அதை வச்சு செலவு பண்ணிக்கணும். இது எதற்காக? அந்த யூனிவர்சிட்டி இயங்கணும், எந்த விதமாக அறிவு சார்ந்து இயங்கணும். அது ரொம்ப முக்கியம். அறிவு சார்ந்து இயங்குறதுக்காக மட்டுமே அந்த நிதியை அதோட வட்டியில் இருந்து மட்டும்தான் அதை செலவு பண்ணுவாங்க. இது உலகம் முழுவதும் நடவடிக்கை, சரியா? ஆனால் திமுக கவர்மெண்ட் நேற்று உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 300 கோடி இருக்குல்ல, அதில் ஒரு 100 கோடி எடு, 95 கோடி வச்சுக்கேன், எடுத்து கடந்த காலங்களில் ரிட்டையர் ஆனாங்களே அவங்க எல்லாத்தையும் கொடுத்து விடு. இதற்காக செலவு பண்ணது கிடையாது. இந்த நிதி போயிடுச்சு வச்சுக்கேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி முன்பு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மாதிரி தரமட்டம் ஆயிரும் வச்சுக்கோங்க. இந்த கார்பஸ் ஃபண்ட்னா என்ன, அது எதனால ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் அவசியமானது, அதோடைய தன்மை என்ன, அது எப்படியா செலவிடுவது நம்ம எஃபெக்டிவாக இருக்கும், எவ்வளவு சாதகமாக அந்த யூனிவர்சிட்டிக்கு சாதகமாக இருக்குன்னு யாராவது ஒருத்தர் இந்த கவர்மெண்ட்டில் உட்காந்து யோசிச்சிருந்தானா இதை செய்வானா? நமக்கு எல்லாருக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் தெளிவாக சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போய் அங்கே தமிழ் சேர் உருவாக்குறோம், தமிழ் சேருக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க, 10 கோடி ரூபா செலவு பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நாங்கள் தமிழ் சேர் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணி தெரிஞ்சானுங்க. அதே மாதிரி ஜெர்மனி யூனிவர்சிட்டியில் போய் ஒரு தமிழ் சேரை உருவாக்கிட்டோம், அதுக்கு ஒரு 10 கோடி செலவு பண்ணுறோம். ஏன்னா இந்த 10 கோடியில் அங்கே தான் செலவு பண்ணிடுறீங்க, அதுவே பெரிய முட்டாள்தான். ஏன் இங்கே எவனுமே இல்லையா? இங்கே யூனிவர்சிட்டியே இல்லையா? நீங்கள் தற்கூறிகளாக வாதிக்கிறீங்க. நான் கேட்குறேன், அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆய்வு சார்ந்து இயங்கக்கூடிய மாணவர்களுக்கோ இல்லாட்டி ஆய்வகங்களுக்கோ, யூனிவர்சிட்டி மட்டும் சொல்ல, ஆய்வகங்கள் பிற இடங்கள் இருக்குல்ல, இந்த எல்லா பேத்துக்கும் நிதி கொடுக்க முடியும். ஆனால் அந்த நிதியை தூக்கிட்டு போய் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலையோ இல்லாட்டி ஜெர்மனிலையோ செலவு பண்ணுறது குப்பையில் போகிறது சமம். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவங்க விளம்பரத்தை தவிர எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக சொல்கிறோம்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அதோடைய கார்பஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது 5 லட்சம் கோடி. எப்படி? 5 லட்சம் கோடி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு தோணும் என்ன அப்படின்னா, எதனால் வெஸ்டர்னில் இல்லாட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்கள் இவ்வளோ கண்டுபிடிப்புகள் வருது, எதனால் இங்கே வரல அப்படின்னா, முதலாவது அங்கே புத்திசாலிகள் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே இருக்க புத்திசாலிகள் எடுக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட ஃபைனான்சியல், அதாவது பொருளாதார பலம் இருக்குது. அந்த கார்பஸ் ஃபண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த மாணவர்கள் இழுத்து கொண்டு போக முடியுது. அதனால் அது இயங்கவே முடியுது.
நம்ம இருக்கிற ஃபண்டை வலிச்சு இருக்கிறானுங்க. இந்த ஃபண்டு இருந்தால் தான் இங்கே அறிவு சார்ந்த ஒரு ஆய்வகங்கள், ஆய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இந்த நிதி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த யூனிவர்சிட்டினால வெறும் ஆய்வு மட்டும் கிடையாது, இயங்க கூட முடியாது. அந்த யூனிவர்சிட்டி நாசமாக போயிடும். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் கண்மூடித்தனமாக இந்த திமுக கவர்மெண்ட் எப்பப்பெல்லாம் வருதோ அந்த யூனிவர்சிட்டியில் ஃபுல்லாக சிண்டிகேட் அமைச்சு, அந்த சிண்டிகேட்டில் ஃபுல்லாக எவன் உட்காரணும், எவன் பிரின்சிபல் ஆகணும், எவன் விசி ஆகணும்னு வெளியில் உட்காந்து நல்லா கல்லா கட்டி இந்த ஆளுகளை கொண்டு உட்கார வச்சு, காமராஜர் யூனிவர்சிட்டியில் விசி ஆன ஒருத்தர் நபர்லாம் அடுத்த 2 நாளில் போய் கருணாநிதி அவருடைய மகன் அழகிரியுடைய காலில் போய் கும்பிட்டு விழுந்து வந்தார். இந்த லட்சணத்தில் கடந்த 25 வருஷமா இருக்குது. எவ்வளோ முடியுமோ அந்த யூனிவர்சிட்டி கெடுத்து குட்டிச்சோரா ஆக்குறது. ஆனால் ஊரில் சொல்றது படிப்பறிவு கொடுக்குறது இல்லையா, அதுதான் பகுத்தறிவு வருவானுங்க. ஆனால் இவங்க கையை வைக்கிறது அங்கே தான். அந்த விதமாக ஒரு 30-40 வருஷம் கையை வச்சதில் எந்த நிதியும் இல்லாமல் நடுத்தருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மத்திய அரசு என்ன கேட்குது, ஒரு 700 கோடி ரூபா கொடுங்க, வச்சுக்கிட்டு நாங்கள் கார்பஸ் ஃபண்டை வச்சுக்கிட்டு நாங்கள் யூனிவர்சிட்டியை நடத்தணும், பிச்சை எடுக்கிற நிலைமை கொண்டு விட்டானுங்க. இது எல்லா யூனிவர்சிட்டியோட நிலைமைன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லலை, இது எல்லா யூனிவர்சிட்டியோட நிலைமை. எனக்கு தெரிஞ்சு அந்த கார்பஸ் ஃபண்டில் கை வைக்காமல் இருந்தது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கையை வச்சிட்டாங்க. இதுதான் உதயநிதி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நமக்கு கிடைச்சக்கூடிய பரிசு. இது ஏதோ யாரோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஏதோ நடக்குன்னு நினைச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கே செய்யக்கூடிய துரோகம் ஒன்று இருந்து வச்சுக்கவே அது இதுதான். ஏன்னா குழந்தைகள் படித்து அங்கே ஒரு அறிவு சார்ந்த ஏதோ ஒரு கண்டுபிடிப்புகளோ இல்லை ஆய்வுகளோ நடக்கணும், அந்த யூனிவர்சிட்டி இயங்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், அந்த நல்ல கல்விக்கு தேவையான போதுமான நிதி அந்த பல்கலைக்கழகங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு இருக்கும்னு நம்ம நம்பணும்னா ஒவ்வொரு வருடம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கார்பஸ் ஃபண்டை அதிகரிக்கணும். அதிகரித்து அந்த பல்கலைக்கழகங்கள் மேலும் எஃபெக்டிவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திறன்பட செயல்றதுக்கு அவங்களுக்கு நிதினு ஒன்று தேவை. நீங்கள் பட்ஜெட் வந்து முழுசாக கொடுக்க சொல்லலை, அவங்களுக்கு அது கார்பஸ் ஃபண்டுக்குள்ள அதை அதிகரிக்கணும். ஆனால் அதிகரிக்கலன்னா பரவாயில்ல, இருக்கிற ஃபண்டை எடுக்காமல் இருக்கடா, வந்ததும் அது மேலே கையை வைக்கிறீங்க. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னா, இது ஒரு வழக்காக போகுது, இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் நிற்கிது. இந்த பாருங்க, இந்த மாதிரி கார்பஸ் ஃபண்டுல ஏற்கனவே ஒரு வழக்கு போயிருக்கு, ஏற்கனவே இத்தனை ஊழியர்கள் போயிருக்காங்க, அவங்க யாருக்கும் பென்ஷன் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குது, அதை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போயிருக்கு. அதை தமிழக அரசு தீர்த்து வைக்கணும்னு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குறாங்க, வேகமாக முடிச்சு வைங்க. உடனே கார்பஸ் ஃபண்டில் கை வச்சிட்டாங்க. உன் வேலை என்ன, அதுக்கு பென்ஷன் கொடுத்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த செட்டில்மெண்ட்டுக்கு இந்த கார்பஸ் ஃபண்டை முடிச்சு விடு. அப்படின்னா பின்னாடி இதுக்கு அடுத்த ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை இதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஃபெல்லோஷிப் ஸ்காலர்ஷிப்போ இல்லை அங்கே நடக்கக்கூடிய ஆய்வுகளுக்கோ எப்படி அந்த யூனிவர்சிட்டி காசு செலவு பண்ணும்? இதை நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு திரும்ப சொல்ல, ஒரே ஒரு யூனிவர்சிட்டிக்காக சொல்ல, தமிழகம் முழுவதுடைய பல்கலைக்கழகங்களுடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிண்டிகேட்டுடைய தலைவராக உதயநிதியை தூக்கி போட்டானுங்க, அன்னைக்கே நம்ம உஷாராயிரும் இந்த கும்பல் எப்படிப்பட்ட கும்பல். ஆனால் இது எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. செய்தி நிறுவனங்கள் எது ஆங்கில ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பிச்சு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் தொட்டு எல்லா பேரும் இது எழுதி தள்ளுறாங்க. இன்னைக்கு காலிலேருந்து எழுதுறான்னு வச்சுக்கோங்க, நேற்று ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, இன்னைக்கு காலிலேருந்து எழுதி தள்ளுறாங்க. இது இப்படியா பயன்படுத்தக்கூடாது, இப்படியா பயன்படுத்தணும், எந்த விதமாக பயன்படுத்துறது அந்த யூனிவர்சிட்டிக்கு நல்லது, அந்த சமூகத்துக்கு நல்லது, மாநிலத்துக்கு நல்லது, மாணவருக்கு நல்லது எழுதி தள்ளுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தா ஒரு செய்தி ஊடகம் போடவே இல்லை. தேடி பார்த்தா அந்த செய்தி அங்கே போட்டுட்டு இருக்காங்க. இங்கிட்டு விஜய் சேதுபதி என்ன பேசுகிறார் தெரியுமா, இந்த நடிகை என்ன பேசுகிறா தெரியுமா, நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? நான் கேட்குறேன், நீங்களே நெட்டில் கூகுளில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய கார்பஸ் ஃபண்டு மட்டும் போடுங்க, செய்தி அள்ளி தள்ளும், வெறும் செய்தியாக வரும். ஏன்னா அதுதான் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் அவ்வளோ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை போடக்கூடாதுன்னு புறக்கணிக்கிறானா மீடியா எப்படிப்பட்ட ராஸ்கலாக இருப்பானுங்க. ஏன்னா திமுக கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துவிடாது, ஏன்னா உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திடக்கூடாது. இந்த அளவில் தான் இங்கே செய்தி நிறுவனங்கள் இருக்குது. இந்தியா முழுவதுடைய செய்தி நிறுவனங்கள் போடும்போது கூட இவங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்க, இவங்க எல்லாருக்கும் நிச்சயம் தெரியும். ஆனால் திமுக கவர்மெண்ட்டுக்கு எந்த கெட்ட பேரும் இல்லாமல் பாதுகாக்கிறீங்களே, அது ரொம்ப தீவிரமாக இவங்க செயல்படுறாங்க. பதிவோட இறுதியாக 2 விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, திமுக கவர்மெண்ட் வந்துச்சு, அவங்க வரும்போது அந்த மார்ச் மாதம் வரும்போது தமிழகத்தினுடைய கடன் 4,80,000 கோடி, 5 லட்சம் கோடி வச்சுக்கோங்க, 5 லட்சம் கோடி. இப்போ திமுக கவர்மெண்ட் 4.5 வருஷத்தில் கடனோட மதிப்பு அளவு 9,30,000 கோடி, 10 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம் கோடி, அதாவது கடந்த சுதந்திரம் வாங்கின காலத்திலேருந்து தமிழ்நாடு வாங்கின மொத்த கடனே 5 லட்சம் கோடி. இவங்க வர்றது வரைக்கும் இவங்க வந்ததுமே கூடுதலாக 5 லட்சம் கோடியை 4 வருஷத்தில் வாங்கிட்டாங்க. இந்த வேலை இவங்க வந்ததுலேருந்து என்ன வேலை வந்திருக்காங்கன்னா, எங்கெங்கெல்லாம் கடன் வாங்க முடியும். பொதுவாக திமுக கவர்மெண்ட் மீது இருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க வந்து உட்காந்தானே கஜானாவை முழுசாக காலி பண்ணாமல் போக மாட்டானுங்க, முழு கஜானாவே காலி பண்ணி தான் போவானுங்க. அந்த மாதிரி ஒரு கும்பல் வச்சுக்கோங்க. அந்த கஜானா காலி பண்ணால் பரவாயில்ல, கஜானா காலி தின்றது மட்டும் இல்லாமல் கூடுதலாக என்ன பண்ணுறானுங்க,
கடனையும் வாங்கி நம்ம தலையில் போட்டாங்க, இந்த கடனை நம்ம தான் கட்டணும். சரியா? அது பத்தாதுன்னு ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டா, இப்போ சிஎம்டி இருக்கு இல்லையா, சென்னைக்குள்ள சிஎம்டிஏ ஒவ்வொரு ஆண்டும் பலாயிரக்கணக்கான வீடுகள் கட்டடங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இதன் மூலமாக எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 800 to 1000 கோடி ரூபா வருமானம் வரும் வச்சுக்கோங்க. அதோட நிதி ஏற்கனவே 3600 கோடி. இது இது வரைக்கும் செலவு பண்ணி பார்த்தே வச்சுக்கோங்க. அந்த நிதி அப்படியே வச்சிருப்பான் வச்சுக்கோங்க. அந்த 3600 கோடியையும் வலிச்சுட்டாங்க. நான் சொல்றது வெறும் யூனிவர்சிட்டிக்காவோ இல்லை நம்ம மாநிலத்துடைய கஜானாவை காலி பண்ணுறதோ இல்லை நம்ம மாநிலத்துக்கான கடனை அதிகரிச்சதோ மட்டும் குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு இன்ஸ்டியூட்டையும் தேடி பிடிச்சி அதை முழுமையாக அதோடைய ஃபண்டை ஃபுல்லாக கொள்ளையடிச்ச கும்பல் கும்பல் இன்னைக்கு எதில் வந்து நிற்கிது? யூனிவர்சிட்டியில் இருந்த கார்பஸ் ஃபண்ட். அது என்னடா வரும்? 300 கோடி. அதில் 100 கோடி எடுக்கிறியே. நான் கேட்குறேன், கருணாநிதிக்கு செலவு வைக்கிறேன்னு சொல்லி 120 கோடியை கொண்டு போய் செலவு பண்ணுற இன்னைக்கு நிற்கிறியே, அதில் என்னடா பகுத்தறிவு இருக்குது? நான் கேட்குறேன், என்னடா பகுத்தறிவு இருக்குது? 100 கோடி ரூபா மாணவருடைய பலனுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு காசை அப்படியே லம்பா எடுக்கிற, இத்தனை வருஷம் எடுக்காத ஒரு காசு அந்த கார்பஸ் ஃபண்டை தொட முடியுது. ஆனால் இந்த பக்கம் கேட்டால் நிதி இல்லைன்ற. ஐயோ, கோர்ட்டில் போய் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்கிறாங்க. என்னன்னா, நிதி இல்லை, அதனால் அதை எடுத்து செலவு பண்ணுறோம். நிதி இல்லைன்னு வச்சுட்டாங்க. ஆனால் எங்கேருந்து அவங்களுக்கு கருணாநிதிக்கு ஒன்று 120 கோடிக்கு செலவு வைக்கிறீங்க? ஒரு இடத்துல நான் சொல்கிறேன், தமிழகம் முழு வந்ததுலேருந்து செலவு வச்சுருக்காங்க. இது எல்லாம் சேர்த்தாலும் எனக்கு 800 கோடி மேலே செலவு வச்சுருப்பேன் வச்சுக்கிறேன். அதுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ செலவு பண்ணுறீங்க? திமுகவை கூமுட்டைகளின் கட்சினே சொல்லலாம். ஏன் சொல்றீங்க? ஏன்னா ஜெர்மனி அந்த ஊர் இந்த ஊர் போய் அந்த யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகங்களை சேர அமைக்கிறேன் அதுக்கு ஒரு 10 கோடி ஒரு 50 கோடி 60 கோடி செலவு வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க. அங்கே தான் செலவு பண்ணியிருக்கீங்க. ஏன்டா கூமுட்டையாக வாழ்றீங்க? இதில் வியாக்கியம் வேற என்ன? இவங்க வந்தாங்கன்னா உடனே டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் ஃபண்டெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. எப்படி கிளியர் பண்ணுறான்னு தெரிய வேணாமா? நான் கேட்குறேன், அந்த ஆசிரியர்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வந்துருந்துச்சுன்னா, அவன் கார்பஸ் ஃபண்டில் கையை வச்சு உங்களுக்கு கொடுக்குறானே, நீங்கள் நடத்துகிற அந்த பல்கலைக்கழகமே நாசமாக போயிருப்படா. இதை இப்படியா செய்யக்கூடாது. ஏன் உன்னோட காசே இல்லையான்னு கேட்டுருக்குமா இல்லையா? ஆனால் எவன் செத்தா என்ன, எவன் பொழைச்சா என்ன, நமக்கு நம்ம காசு வந்தால் போதும். டிஎம்கே கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் இப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே மிகப்பெரிய பாவி நீங்கள் தான். எனவே உதயநிதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் எந்த ரிசர்ச்சும் நடக்கக்கூடாது, எந்த ஃபெலோஷிப் ஸ்காலர்ஷிப்பும் பெருசாக கிடையக்கூடாது. நீ எதுக்கு இந்த ஊரில் இருக்கிற? படிச்சியா? படித்தவனுக்கு இங்கே வேலை, படித்தவனுக்கு திமுக என்னடா வேலை, திமுக கவர்மெண்ட்டில் படித்தவனுக்கு என்னடா வேலை? இந்த மாதிரி கேள்வி நேரடியாக கேட்காம மறைமுகமாக அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கேட்கப்பட்டிருக்கு. நமக்கு தான் அறிவுன்னு ஒன்று வேணும்.